சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கேஒய்சி செயல்முறையை முடிக்க தவறினால் பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ஒரிசா அரசால் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதை உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திர பத்ரா தெரிவித்துள்ளார். ஒரிசா மாநிலத்தில் 49 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு பயனாளிகள் இகேஒய்சி செயல்முறையை இன்னும் முடிக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. ரேஷன் கார்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும். ரேஷன் கார்டை வைத்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்களில் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை, பொங்கல் பரிசு போன்ற பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு அவ்வப்போது பல வகையான அப்டேட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிமுறைகளை அரசு மாற்றுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அது தொடர்பான விதிமுறைகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும், தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது. அனைவருக்கும் வெவ்வேறு விதிகளை உருவாக்கியுள்ளது. எந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம். அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவையும் நிறுத்தப்படலாம். அதாவது அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி எதையும் வாங்க முடியாது. ரேஷன் கார்டை பயன்படுத்தும் அனைவருக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கி உள்ளது. எனவே கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் அதை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். கேஒய்சி சரிபார்ப்பு என்பது வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளும் நடைமுறையாகும். கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், கைரேகை சரிபார்ப்பு ஆகியவை அவசியம். ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கேஒய்சி செயல்முறையை முடிக்க தவறினால் பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ஒரிசா அரசால் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதை உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திர பத்ரா தெரிவித்துள்ளார். ஒரிசா மாநிலத்தில் 49 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு பயனாளிகள் இகேஒய்சி செயல்முறையை இன்னும் முடிக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்காக கேஒய்சி செயல்முறையை முடிப்பதற்கான பணியை இன்னும் செய்யாதவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. உள்ளூர் மின்னணு பொது சேவை விற்பனை நிலையங்கள் அல்லது ரேஷன் விநியோக மையங்களில் பயனாளிகள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்குமாறு மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் தகுதியான அனைத்து பயனாளிகளும் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இந்த செயல்முறையை எளிதாக மாநிலத்திலும் தற்போது பிற மாநிலத்திலும் வசிக்கும் பயனாளிகளுக்கு உதவுமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.